அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட். நேத்தோட கண்டினியூஷன் விளாக் தான். ரொம்ப நாள் ஆச்சு கஜூர் செஞ்சு. ரவை, மைதா, சர்க்கரை, முட்டை வச்சு எப்படி கஜூர் செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா, 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ சர்க்கரை, 4 முட்டை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். முட்டை உடைச்சு ஊத்திட்டு 1 கைப்பிடி சோம்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துல கெட்டியா கலக்கிக்குங்க. நான் எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு கொடுத்துட்டேன். எங்க அம்மா தான் கலக்குனாங்க. என் கையால தண்ணி அதிகமாயிடும் பயம், அதனால எங்க அம்மா தான் செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுட்டு டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி ஒரு தட்டுல வச்சுக்குங்க. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்குங்க. கொஞ்சம் கனமா இருக்கணும், அப்பதான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா உப்பி வரும். நீங்க எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம், குட்டி குட்டியா கூட செய்யலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க, உள்ளெல்லாம் வேகணும். அதனாலதான் மீடியம் ஃபிளேம்ல வச்சு செய்யுங்க. கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல கிரன்ச்சியா இருக்கும். நீங்க ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல வச்சு 15 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், ஒன்னும் ஆகாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.